மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல கருத்துக்கள் வந்திருக்கு, நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. ஓகே, கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சார், பொதுவா நீங்க ஷேர் மார்க்கெட்ல நல்லா லாபம் பார்க்கணும், லாங் டைம் நம்ம ஷேர் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நாலேஜ் அவசியங்கிறது எங்களுக்கு நல்லா புரியுதுங்க சார். லக்கும் அவசியமா? நாலேஜோட சேர்ந்து காமன் சென்ஸ் ரொம்ப அவசியம். ஒரு சாதாரண புரிதல் இருந்தா கூட நம்ம பண்ண முடியும். இது பக்கம் லக்குக்கு வேணுமானா ஷார்ட் டேர்ம்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா முழுக்க முழுக்க அதை முன்பேற வணிகம்னு சொன்னா கூட யூக வணிகம் தான், அது முன்பேற வணிகம் அல்ல. அப்ப ஷார்ட் டேர்ம்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க டெரிவேட்டிவ்ஸ்லயோ அல்லது ஃபியூச்சர்ஸ்லயோ ஆப்ஷன்ஸ்லயோ அல்லது ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்ல டே ட்ரேடிங் கேஷ் மார்க்கெட்ல அப்படின்னா 50% மேல அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதிர்ஷ்டத்தினுடைய பங்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தன்னுடைய திறமைன்னு யாராவது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த மாதிரி திறமை இல்லாதவர்களே இல்லைன்னு சொல்ல வரல, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருக்காங்க. அவர்களுக்குமே சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கும், ஃபெயிலியர் ரேட் அதிகமா இருக்கும். அந்த சக்சஸ் ரேட் எதுல வெற்றி பெறுகிறாரோ அதுல அதிக அளவுல பணம் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கையில அவங்களுக்கு லாபமா இருக்கும். பட் அது ரொம்ப 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 குறைவானவர்கள். நீங்க செபியே சொல்றது என்ன சொல்லுது, 91% முன்பேற வணிகத்துல ஈடுபடுபவர்கள் இழப்புல முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத செபியினுடைய ஆய்வே சொல்லுகிறது. அதனால அதை மீறி நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அது நிச்சயமா அது லக்கு தான். ஆனால் நீண்ட கால முதலீட்டாளருக்கு தேவையானது எல்லாமே முதல்ல டு ஸ்டார்ட் வித் காமன் சென்ஸ், பொறுமை, அதிகமாக ஆசைப்படாமல் ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸ், அந்த புரிதல் அது ரொம்ப முக்கியம். அப்படிதான் நான் பாக்குறேனே தவிர அதிர்ஷ்டம்ங்கிறதுடைய பங்கு மிக மிக குறைவு. ஓகே, ஃபைன் சார். நாலேஜ் கூட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், லக்கை எப்படி வசியப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார். இருந்தா மட்டும் தான் வரும். அது நல்ல மனசு இருந்தா வந்துடும். தங்க நாயகி செந்திலுங்கிறவங்க ஒரு ஆதங்கமா ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் F&Oல சம்பாதிக்க வேண்டுமா, மிடில் கிளாஸ் மக்கள் இதுல சம்பாதிக்க கூடாதா, இது என்ன அநியாயம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை மூடிவிட்டு பெரிய மனிதர்கள் மட்டுமே நடத்தலாமேன்னு கேக்குறாங்க. ஏன் நாங்களா சம்பாதிக்க கூடாதான்னு கேக்குறாங்க சார். அவங்க பொங்கிட்டாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. நான் பலமுறை சொல்லி இருக்கேன். என்ன சேலத்திலேயே ஈரோட்லயே நினைவில்லை. நான் ஒரு 70-80 வயதானவர்கள்லாம் ஷேர் மார்க்கெட் பக்கம் ரொம்ப வந்துட வேண்டாம், ரொம்ப குறைவான ஒரு பொழுதுபோக்குக்கு சின்னதா ட்ரேட் பண்ணுங்க, வேணா இல்லைன்னா பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் கோச்சிக்கிட்டாரு, சார் எனக்கு நான் பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து அவங்களே செட்டில் ஆயிட்டாங்க லைஃப்ல, எனக்கு இனிமே ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பென்ஷனே 75,000 ரூபா வருது, நான் அரசு உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், என் கையில இருக்க பணத்துல நான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணா உங்களுக்கு என்ன கஷ்டம், ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கோச்சிக்கிட்டாரு. சார் இதெல்லாம் அவரவர்கள் இஷ்டம், இதை யாரும் தடுக்க முடியாது. அரசாங்கம் என்ன நினைக்கிறதுன்னா லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ட டிஸ்போசபிள் இன்கம் கம்மியா இருக்கும், சேவிங்ஸ் கம்மியா இருக்கும், அதை ரொம்ப கவனமாக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவ்ல ஈடுபட்டு இழந்துட்டா அந்த பணத்தை திரும்ப பெறுவது கஷ்டம். அதனால அவர்களுக்கு இந்த லிமிட்டை, த்ரெஷோல்ட் லிமிட்டை ஹையா வச்சிருக்காங்க. சோ தட் படித்தவர்கள், விவரமானவர்கள், பெரும் வசதி படித்தவர்கள், FIIs அவங்க மட்டும்தான் இதுல ஈடுபடுவார்கள், DIS அது மாதிரி அப்படி வச்சிருக்காங்க. அதுதான் காரணம். இவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. நம்ம பண்ணக்கூடாது, அவங்க தான் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. அவங்க சம்பாதிக்கிறாங்கிறது என்ன உறுதி? அவர்கள் சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன தரவுகள் இருக்கு? இன்னும் சொல்ல போனா தரவுகள் என்ன சொல்லுது? நான் சொன்னேன் 91%, 100%க்கு மேல இந்த முன்பேற வணிகத்துல வணிகம் செய்பவர்கள்ல இழப்புலதான் முடிஞ்சிருக்குங்கிறது தான் செபி கொடுக்கக்கூடிய தரவே சொல்கிறது. அதனால அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். நம்ம நல்லதுக்கு தான் அவங்க பண்றாங்க. எப்படி ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த்னு ஒரு டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி, குடியை கெடுக்கும்னு ஒரு டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி, இதுல டிஸ்க்ளைமரை வேற மாதிரி போடுறாங்க. டிஸ்க்ளைமரை இந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை ஹையா போட்டு நீங்க விளையாடாதீங்கிறாங்க. ஏன்னா பேசிக் பர்பஸ் டெரிவேட்டிவ்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அது சூதாட்டத்திற்கு அல்ல, அதற்கு அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய குறிக்கோள் அது இல்லை. முக்கியமான குறிக்கோள் ரிஸ்க் மிட்டிகேட் பண்றதுக்கு, அந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்றதுக்கு, எதிர்பாராத நிகழ்வுகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கையில் இருக்கக்கூடிய பங்குகளை முன்பேற வணிகத்துல வித்து வைக்கிறது, கால் ரைட் பண்றது, புட் ரைட் பண்றது, அந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்குத்தானே தவிர அதை சூதாட்டமாக மாற்றி பணம் பண்ணுவதற்கு அல்ல. கிருஷ்ணகுமார் நேரு இதை ஒட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்தியாவில் RBI, செபி போன்ற அமைப்புகள்லாம் இருந்தும் யூக வணிகத்தை, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கை ஏன் நிறுத்த முடியல? தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கை நிறுத்த முடியாதான்னு கேட்டிருக்காரு. ஒன்று, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இவை எல்லாம் நடைபெறுகிறது. அதனால அதை தடை செய்யறது கஷ்டம்.
இதை விட ரொம்ப கடுமையான நம்ம ஆல்கஹாலோ சிகரெட்டோ அதையே நிறுத்த முடியலை. ஏன்னா அது பல சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாகும் அதை நிறுத்துறதுங்கிறது. இந்த ட்ரக்ஸ் மாதிரி உள்ளதுக்கு தான் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். இது வந்து ரெண்டுக்கும் இல்லாம நடுவில் இருக்கக்கூடியது. கேம்ஸே, வீடியோ கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் பாருங்க. காசியாபாத்ல 3 குழந்தைங்க வந்து இது சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதையே நம்மளால நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. எவ்வளவோ அரசாங்கம் முயற்சி எடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி நிறுத்த முடியும்? இது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முறைப்படி முன்பணம் பெறப்பட்டு நடக்கிறது. அதனால இதை நிறுத்த முடியாது. இதுல வந்து கட்டுப்பாடுகளைத்தான் கொண்டு வர முடியும். சிறு முதலீட்டாளர்கள் இதுல மாட்டிக்காம, அவர்கள் இதுல சிக்கிக்கொள்ளாமல், இந்த சூழலில் மாட்டிக்கொண்டு, என்னன்னா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். ஒரு 100 ரூபாய் நீங்க முதலீடு செய்கிறீர்கள், அது வணிகம் செய்கிறீர்கள். 25% அதுல லாஸ் வந்துச்சுன்னா 75 ரூபாய் ஆயிடும். 75 ரூபாய்னா 25% இழப்பு. இந்த 75 நீங்க 100க்கு மேல கொண்டு வரணும் தானே முயற்சி செய்வீர்கள். முதல்ல இந்த 75 100 ஆகுறதுக்கே எவ்வளவு வேணும்னா, இந்த 75 33% அப்ரிஷியேட் ஆகணும். நீங்க இழந்தது 25%. ஆனால் அது திரும்ப அந்த நீங்க போட்ட அளவுக்கு வரணும்னா 33% அப்ரிஷியேட் ஆகணும். ஏன்னா 75ல 33%ங்கிறது 25. அதை ஆட் பண்ணாதான் 75 + 25 100 ஆகும். அப்ப இது ஒரு சின்ன கணக்கு. அரித்மெட்டிக்லே பாருங்க. நீங்க 100ல இருந்து இழந்துட்டீங்கன்னா அது மேல வருவதற்கு நீங்க இழந்தது 25, திரும்ப பெறுவதற்கு 33% அப்ரிசியேஷன் இருந்தா தான் வரும். அப்ப இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. விளையாட்டாலாம் எடுத்துக்க முடியாது. அரசாங்கம் செபி செய்யறது சரியான ஒரு போக்காத்த நடவடிக்கையா தான் பாக்குறேன். இப்ப அரசாங்கம் பட்ஜெட்ல போட்டிருக்க செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் பொதுவாக எஸ்டிடிக்கு எதிரானவன்னா அது ஒரு மறைமுக வரி. அது எப்படி சென்ட்ரல் எக்ஸைஸோ ஜிஎஸ்டியோ சேல்ஸ் டாக்ஸோ இருக்கோ அந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு மறைமுக வரி. மறைமுக வரி எல்லாரையும் பாதிக்கக்கூடியது. அப்படி ஒரு வரி இருக்கக்கூடாது. அதிகம் சம்பாதிப்பவர்கள் அதிகம் வரி கட்டணும், குறைவாக சம்பாதிப்பவர்கள் குறைவாக வரி கட்டணும். அதுதான் நேரடி வரி விதிப்பு. ஆனால் நான் எஸ்டிடிக்கு எதிரானது. நானே சொல்றேன், இந்த ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்சனுக்கு இந்த பட்ஜெட்ல எஸ்டிடி அதிகரிச்சிருக்கிறத வந்து நான் வரவேற்கிறேன். அப்படித்தான் நான் பாக்குறேன். ஜம்பு குமரன்கிற நேர் வந்து, சார் எனக்கு ஒரு பதில் தேவை. ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் போடுறாங்க, அடுத்த வருடம் அதனின் ரிவ்யூ செய்யப்படுமா? அதாவது பட்ஜெட் வெர்சஸ் ஆக்சுவல் எந்த நிதியமைச்சராவது செஞ்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. நிச்சயமா செய்யறாங்க. அதனுடைய முழு தரவுகளும் நமக்கு பொது வெளியில் கொடுக்கப்படுவதாக எனக்கு தெரியல. நான் வந்து இதை பத்தி பலமுறை அரசாங்கங்கள் தொடர்ந்து பேசியிருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பேசியிருக்காங்க. மன்மோகன் சிங் இருக்கும் பொழுதுல இருந்து எனக்கு தெரிந்து ஒரு முறை அதை பத்தி கொடுத்ததா கூட எனக்கு நினைவு இப்பவும் இருக்கும். நிச்சயம் அரசு கைவசம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அது பொது வெளியில் எங்கு எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. அவுட்புட் அவுட்கம் மானிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்கு. அவுட்புட் அவுட்கம் மானிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற இந்த டாக்குமெண்ட் முடிஞ்சா நம்ம அந்த லிங்கை ஷேர் பண்ணுவோம். indiabudget.gov.in அந்த வெப்சைட்ல இருக்கு. இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு இணையதளம் இருக்கு இல்லையா, அந்த இணையதளத்துல இருக்குது. அதுல இந்த அவுட்புட் அவுட்கம் மானிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான திட்டங்கள் போடப்படுது. இப்போ 2026, 27 வரக்கூடிய ஆண்டுக்கு கூட அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கு, என்ன அந்த குறிக்கோள் என்ன, அதை எவ்வளவு அச்சீவ் பண்ண பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ல இல்லை. அதாவது போன வருஷம் எவ்வளவு திட்டமிடப்பட்டது, அதுல எவ்வளவு செலவு பண்ணப்பட்டது, மிச்சம் எவ்வளவு இருக்கு, எத்தனை பேருக்கு அது பலன் போய் சேர்ந்திருக்கணும், எத்தனை பேருக்கு சேர்ந்தது, இப்படிங்கிற தரவுகள் அரசு கைவசம் இல்லாமல்லாம் இல்லை, இருக்குது. பட் அதற்கு நமக்கு வேணுங்கிற அளவு அவ்வப்போது அங்கங்க தெரிவிக்கிறார்கள். அந்த சில டிபார்ட்மெண்டல் இதுல இருக்கு. ஒரு கொலேட் பண்ணி ஒரு யூனிஃபார்மா எங்கேயும் இருக்கதா எனக்கு தெரியல. ஏதாவது தெரிஞ்சு யாராவது இருந்தா நான் பார்க்க ரெடி. பட் எனக்கு தெரிந்து அது ஒரு சுலபமா இருக்குன்னு சொல்லலாம் அவர்கள். அது எங்க இருக்கு, அது எப்படிப்பட்ட ஃபார்மேட்ல நமக்கு வேணுங்கிற ஃபார்மேட்ல இருக்காங்கிறது தெரியல. பட் இந்த அவுட்கம் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்து நீங்க நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுல வந்து சில பேசிக் டீடைல்ஸ் இருக்கு, பார்க்கலாம். சுபிங்கிற நேர் வந்து இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு தான் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. செகண்டரி மார்க்கெட்டில் இனி வாங்கும் அந்த எஸ்ஜிபி பாண்டை விற்றால் மட்டும்தான் வரி கட்டணுமா, இல்ல முன்பு செகண்டரி மார்க்கெட்ல வாங்கிய அந்த எஸ்பிஜி பாண்டை ஏப்ரல் 1க்கு பிறகு விற்றாலும் வரி கட்டணுமான்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து இந்த 1ஆம் தேதிங்கிறதுக்கு அப்புறம் வர்றேன். 4 விதமான ஆட்கள் இருக்கலாம். முதலாவது, அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் வெளியிடப்பட்ட பொழுது அதை வாங்கி விண்ணப்பித்து அதை வாங்கி அது 8 ஆண்டுகளுக்கு முதிர்வடையும் பொழுது அங்க வந்து ரிடம்ஷனுக்கு கொடுத்திருந்தா அதன் மீது வரக்கூடிய வருமானத்தின் மீது நீண்டகால மூலதன ஆதாயத்தின் மீது, வருமானம் இல்ல நீண்டகால மூலதன ஆதாயத்தின் மீது முழுமையான வரி விலக்கு உண்டு. அதன் மீது இடையில் வரக்கூடிய வருமானம் இருக்கிற வருஷத்துக்கு 2.5% வட்டி, அதுக்கு வருமான வரி உண்டு. ஆனால் நீங்கள் விண்ணப்பித்து நேரடியாக வாங்கி 8 ஆண்டுகள் கையில் வைத்திருந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நீங்க அவர்களிடமே திருப்பி கொடுத்தால், ரெடீம் பண்ணா
அதன் மீது வரக்கூடிய நீண்ட கால மூலதன ஆதாயம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு முழுமையான வரி விலக்கு உண்டு. இது ஒண்ணுதான் உண்மை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும், 8 வருஷம் வச்சிருந்துட்டு இருந்து திரும்ப அவங்கள்ட்டே திரும்ப கொடுக்கணும். அப்பதான் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அப்ப கூட அந்த வட்டி மீது வருமான வரி உண்டு. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இடையில் அதை வாங்குறீங்க, நடுவுல போய் சந்தையில் 2ஆம் கட்ட சந்தையில் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட அந்த சாவரின் கோல்ட் பாண்டை வாங்கியிருக்கீங்க. இப்ப நீங்க அதை கொண்டு போய் சந்தையில வித்தாலோ அல்லது நீங்க அவர்களிடமே திருப்பி கொடுத்தாலோ, முதிர்வடைந்த பிறகு திருப்பி கொடுத்தாலோ கூட அதுல வரக்கூடிய நீண்ட கால மூலதன ஆதாயத்திற்கு நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டும். 12% கட்டணும். குறுகிய கால மூலதன ஆதாயம் இருந்தா அதற்குள்ள வரியை கட்ட நீங்கணும். இது ரெண்டாவது. சந்தையில வாங்கியிருந்தா. மூன்றாவது, நீங்க முதல்ல விண்ணப்பித்து வாங்கியிருக்கீங்க. வாங்கினதற்கு பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு 8 ஆண்டு வரை வைத்திருக்காமல் இடையிலேயே நீங்கள் விற்கிறீங்க சந்தையில. அப்ப வித்தீங்கன்னா அதில் வரக்கூடிய லாபத்திற்கும் நீண்ட காலமாக இருந்தால் நீண்ட கால மூலதன ஆதாய வரியும், குறுகிய காலமாக இருந்தால் குறுகிய கால மூலதன ஆதாய வரியும் நீங்க கட்டணும். எக்ஸம்ஷன் கிடையாது. ஓகே. இது போக இந்த 2% அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க எல்லா சூழ்நிலையும் கட்டணும் பணம். 4வது, நீங்க நடுவுலே சந்தையில வாங்கி, முதல்ல வாங்கல, வெளியிடப்பட்ட பொழுது வாங்கல, நடுவுலே சந்தையில விற்கிறீங்க 2-3 ஆண்டு முதிர்வடைவதற்கு முன்பே, அப்பவும் நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். ஷார்ட் டேர்ம் இருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். சோ 4 சூழ்நிலை. நீங்க விண்ணப்பித்து வாங்கி அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் விண்ணப்பித்து வாங்கி சந்தையில விற்கிறது. இப்ப நீங்க வருமான வரி கட்டணும். அந்த முதல் கட்ட வேண்டியது இல்ல. மூணாவது, நீங்க விண்ணப்பிக்கல, நடுவுல சந்தையில வாங்கிட்டு முதிர்வடையும் பொழுது அவர்களிடம் கொடுக்குறீங்க. இதுக்கும் வருமான வரி, ஆதாய வரி கட்டணும். நடுவுல சந்தையில வாங்கி சந்தையில வித்தாலும் ஆதாய வரி கட்டணும். சோ இந்த 4 சூழ்நிலையில நீங்க கட்டணும். இதுல இருந்து ஏப்ரல், மார்ச் 31, ஏப்ரல் 1 எல்லாம் இதுல எங்கேயும் வராது. அந்த ஏப்ரல் 1, மார்ச் 31ங்கிறது எப்ப வருதுன்னா, இந்த மார்ச் 31க்குள் ஏதாவது ஒரு சாவரின் கோல்ட் பாண்ட் ஏற்கனவே வெளியிடப்பட்டது முதிர்வடைந்தால், அப்ப நீங்க அது உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கீங்க, அதை நீங்க இந்த முதிர்வடையும் பொழுது கொடுத்தீங்கன்னா அதற்கு இந்த புது ரூல் அப்ளிகபிள் ஆகாதுங்கிறது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அது எவ்வளவு தூரம் கரெக்ட்ங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது கூட நீங்க முதிர்வடைந்து கொடுத்தால்தான், சந்தையில வித்தா அதுக்கு நீங்க டாக்ஸ் தான் கட்டி ஆகும். சந்தையில வாங்கி இருந்து வித்தாலோ சந்தையில இப்ப வித்தீங்கன்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் தான் கட்டி ஆகும். எப்படி பண்ணாலும் நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆமா. அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீண்ட இந்த காலத்துல பெரிய லாபம் பார்த்துட்டீங்க, எனக்கு நீங்க வரி கட்டணும்னு. ஆனால் இதை முன்கூட்டியே தெளிவாக சொல்லி இருக்கலாம். அரசனுடைய இன்டென்ஷன் இதுதாங்கிறது தான் என்னுடைய புரிதல். பட் என்னுடைய புரிதல் எல்லாம் சட்டம் இல்லை. சட்டத்துல இது முன்பே தெளிவா சொல்லியிருக்கோம். இது நம்ம இப்ப சொன்னது முன்னே சொல்லியிருக்கலாம். இதை கிளாரிபிகேட்டரி நேச்சர்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சொல்லியிருக்காது. அப்ப இதற்கு முன்பு முதிர்வடைந்து நடுவில் சந்தையில வாங்கியிருந்தவங்க யாராவது இருப்பாங்க, முதிர்வடைந்து கொடுத்திருப்பாங்க. அவர்களுக்கு வருமான வரி வந்ததா இல்லையாங்கிறது தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தா இப்ப இனிமே திரும்ப ரெட்ரோஸ்பெக்டிவா டாக்ஸ் போடுவாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இந்த தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் இப்ப இந்த தங்க விலை அதீதமாக ஏறினவுடன் அரசாங்கம் முழித்துக் கொண்டு விட்டதோங்கிறது எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவுதான். இல்லைன்னா இந்த அதே விலையில அதை விட ஒட்டி ஒரு 5% 10% ஏறி இருந்தா கூட இவ்வளவு தூரம் இதை ஒரு பெரிய கிளாரிபிகேட்டரி நேச்சரா கிளாரிபிகேஷன் கொடுத்திருப்பாங்களாங்கிறது சந்தேகத்திற்குரியதான் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு அன்ஹெட்ஜ்டு பொசிஷன். பாருங்க, அரசாங்கம் நமக்கு சாவரின் கோல்ட் பாண்டை வித்துருச்சு. இதற்கு இணையாக ஈடாக தங்கம் வச்சிருக்காங்கன்னா இல்ல. அப்கோர்ஸ் ரிசர்வ் பேங்க் வெளியிட்டு இருக்கு, ரிசர்வ் பேங்க் நடுவில் தங்கம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இதற்கு நிகராக அவங்க தங்கத்தை வாங்கினாங்களான்னு நமக்கு தெரியாது. ஓகே. அப்ப கிட்டத்தட்ட அந்த முன்பேற வணிகத்துல கோயிங் ஷார்ட் மாதிரி தான். கையில ஒரு பொருள் இல்லாமல் அதை விற்று வைப்பது. பின்னால நான் திரும்ப உங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கும் பொழுது நான் தங்கத்தை தரல, ஆனா அதுக்குள்ள பணத்தை தரேன்னு சொல்லி தானே வித்துருக்கோம். சோ இது நேக்கட் ஷார்ட் மாதிரி, நேக்கட் ஷார்ட்னு சொல்லுவோம் முன்பேற வணிகத்துல. அந்த மாதிரி அரசாங்கம் பண்ணிருக்குங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் அரசாங்கம் எடுத்திருக்கு. இதுல பலன் பெறுபவர்கள் சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்கி வைத்திருந்தவர்கள். நீங்க வருமான வரியை விட்டுருங்க, அது சின்ன விஷயம். நல்ல லாபம் ஈட்டி இருக்கிறார்கள். அதனால அது முறையா சரியில்லையாங்கிறது தான் கேள்வியை தவிர, ஆனால் அவருக்கு லாபம் ஈட்டும். ஆனால் இந்த லாபம் முழுவதும் 5000 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு 15000 ரூபாய் அரசாங்கம் ரீஃபண்ட் பண்ண போகுது. 8 வருஷத்துல 3 மடங்கா இருக்கிறதுனா இந்த 10000 ரூபாய் யாருடைய பணம்? இந்த சாவரின் கோல்ட் பாண்டை ஒருவேளை நீங்க வாங்கலின்னு வச்சிருக்கீங்க. நான் முதலீடு செய்திருக்கிறேன். நான் 2015 முதலா வந்த பொழுது 2500 600 ரூபாய்க்கு வாங்கினேன். அது முதிர்வடைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இப்ப யாராவது முதலீடு செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வரி கட்டுறவங்க அவங்களுடைய பணத்தை தான் எடுத்து இந்த சாவரின் கோல்ட் பாண்டு கட்டவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அப்ப இது ஒரு தார்மீக கேள்வி, தார்மீக பொறுப்பு எழுகிறது இல்லையா? இது நம்ம பார்க்கணும். பட் கிளாரிபிகேஷன் நம்ம முன்னாலே சொல்லிட்டோம். நீங்க வாங்கி வைத்து விண்ணப்பித்து வாங்கி இருந்து திரும்ப அரசிடம் கொடுத்தால் மட்டுமே அந்த டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு. இல்லைன்னா எந்த சூழ்நிலையிலும் யாரும் குழப்பினாங்கன்னா நம்பாதீங்க, உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இல்லை. இப்ப விடுறாங்களா சார் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஆர்பிஐ? தெரிஞ்சே போய் விடணுமா? அப்புறம் இப்ப ஏற்கனவே பட்டது போறாதான். எனக்கு தெரிந்து இப்போ சொல்ல முடியாது. இப்ப வேலை அதிகரிச்சிருக்கிறதுனால திரும்ப ஹெட்ஜ் பண்ணிட்டு ஒருவேளை தங்கத்தை வாங்கி வைத்து விட்டு வெளியிட்டாங்கன்னா அது சரியானதாகத்தான் இருக்கும். ஏன்னா
நீங்க இந்த மெச்சூரிட்டி வரும்பொழுது கேட்காதீங்க, திரும்ப நீங்க உங்களுக்கு இன்னொரு பாண்டு கொடுக்குறேன், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறேன்னா ஆப் பண்றவங்க சில பேர் பண்ணலாம். அரசாங்கத்திற்கு தற்காலிகமாக இதை தள்ளி போட முடியும், இந்த ஆப்ளிகேஷனை தள்ளி போட முடியும். இல்லைன்னா பெரிய அளவுல கேஷ் ஃப்ளோ இருக்கும், அவங்களுக்கு அவுட் ஃப்ளோ இருக்கும். அதனால வெளியிடுவார்கள் தெரியல, ஒளிவிட்டாலும் வெளியிடலாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிந்து அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ல ஒரு ஃபிளா இருக்குங்கிறத அரசு புரிந்து கொண்டு விடாதான். நான் அரசாங்கம் தான் பேசணும், நம்ம பேசக்கூடாது. பட் அரசாங்கம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஹெட்ஜ் பண்ணாம பண்ணா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு, அரசாங்கமே ஸ்பெகுலேட் பண்ற மாதிரி இருக்கு, சூதாட்டத்துல இறங்க வேண்டாம்னு அவங்க முடிவெடுத்திருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். கார்த்திகேயன் ஆனந்தன்கிற நேர் வந்து வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் நார்மல் கமாடிட்டி அண்ட் மினி கமாடிட்டின்னு கேட்டிருக்காருங்க சார். இது நான் இப்போ நார்மல் கமாடிட்டிங்கிறது ஒரு பெரிய அளவிலானது, மினிமம் ட்ரேடிங் குவான்டிட்டி அளவு அதிகமாக இருக்கும். அது எல்லாராலும் ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுனால சிறு வணிகர்கள் ட்ரேட் பண்றதுக்காக அந்த ஸ்மால் சைஸ் மினி கமாடிட்டி கொண்டு வந்தாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன ஒருத்தர் முன்பேற வணிகத்துல ஏன் சார் சிறு வணிகர்கள் எல்லாம் பங்கு பெறக்கூடாதா, நாங்க பணக்காரர் ஆகக்கூடாதா, அதை ஏன் தடுக்கிறீர்கள் அப்படின்னு அரசாங்கம் செய்கிறதுன்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அப்ப அதுக்கு ஒரு பதில் சொன்னோம். அதுக்கு நேர்மாறானது இது. சிறு வணிகர்களும் நீங்கள் இதில் பங்கு பெறலாம், சம்பாதிக்கலாம், இழக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசதியை கொடுப்பதற்கு இந்த மினிங்கிறது வந்தது. முதல்ல கோல்டு மட்டும் தான் இருந்தது, சில்வர் மட்டும் தான் இருந்தது. பிறகு கோல்டு மினி வந்தது, சில்வர் மினி வந்தது. இதனுடைய அடுத்த கட்டமாக கோல்டு பெட்டல்னு ஒன்று வந்திருக்கு. என்ன வித்தியாசம்ங்கிறத சொல்றேன், அளவுதான் வித்தியாசம். இப்ப கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரெகுலர் கோல்டு அப்படிங்கிற அந்த வணிகம் நடக்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய ட்ரேடிங் குவான்டிட்டி, ஒரு கொட்டேஷன் போடுறாங்க இல்லையா அங்க, அதனுடைய குவான்டிட்டி பாத்தீங்கன்னா வந்து 1 கிலோ நீங்க வாங்கினாலும் வித்தாலும் 1 கிலோ. அந்த ஆனா விலை அங்க அந்த இது போடுறது பாத்தீங்கன்னா வந்து 10 கிராமுக்குள்ள விலை தான் அங்க போடுவாங்க. அந்த 10 கிராமுக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலையை தான் போடுவார்கள். அதுதான் நமக்கு வந்து அந்த எம்சிஎக்ஸ் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடியது வந்து அந்த 10 கிராமுக்குள்ள விலை தான் நமக்கு வந்து தெரிகிறது. ஓகே, உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 1,53,278 இருக்கு. ஏப்ரல் மாதம் முதல்வடையக்கூடிய முன்பேற வணிக ஒப்பந்தம். இந்த 1,53,278 வந்து 24 கேரட் தங்கம், 10 கிராம் தங்கத்திற்கான விலை. ஓகே, இதுதான் இதனுடைய விலை. அப்படின்னா ஒரு கிராம் வந்து 15,327 மாதிரி வச்சுங்களேன் முன்பேற வணிகத்துல. இது வந்து கேஷ் மார்க்கெட், நீங்க கடையில வாங்கக்கூடிய தங்க விலைக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எப்போதுமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த விலை வந்து 10 கிராமுக்கு, ஆனால் நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த யூனிட் வந்து 1 கிலோ. இதே வந்து நீங்க கோல்டு மினி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கோல்டு மினி வந்து 100 கிராம், அந்த விலை வந்து 10 கிராமுக்குள்ள தான் போடுவாங்க. பட் 100 கிராம் தான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். 1 கிலோ ட்ரேட் பண்ண வேண்டாம், 100 கிராம் கூட ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதற்கு அடுத்து கோல்டு பெட்டல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கோல்டு பெட்டல்ங்கிறது என்னன்னா 1 கிராம், விலையும் 1 கிராமுக்குள்ள விலை தான் இருக்கும். அது வந்து 1 கிராமை கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். அது மாதிரியா ஒரு கோல்டு பெட்டல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா வந்து மினிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி 30 கிலோ. ரெகுலர் வெள்ளி பாத்தீங்கன்னா 30 கிலோ. அது 1 கிலோவுக்குள்ள வெள்ளி விலை தான் நார்மலா விலை போடுவாங்க. ஓகே, அது வந்து 2,41,234 மார்ச் மாதம் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ்ல. ஓகே, இது வந்து இதுல சில்வர் மினி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி மினி வந்து 5 கிலோ. இந்த 5 கிலோவுக்கு வந்து விலை போடுறது 1 கிலோக்கு விலையை தான் போடுவாங்க. நீங்க மார்ஜின் கலெக்ட் பண்றது இந்த 5 கிலோவுக்குள்ள மார்ஜினை கலெக்ட் பண்ணுவாங்க. ரெகுலர் சில்வரா இருந்தா 30 கிலோவுக்குள்ள மார்ஜினை கலெக்ட் பண்ணுவாங்க. முழு பணமும் வாங்குறது இல்லை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், முன்பேற வணிகத்துல முழு பணத்தையும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் மினி அப்படிங்கிறது. இது வந்து பொதுவாக பல கமாடிட்டிஸ்ல இந்த மாதிரி ரொம்ப அதிக விலையுள்ள கமாடிட்டிஸ்ல ரெகுலர் கமாடிட்டி போக அதனுடைய மினி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி வரலாம், கமாடிட்டிஸ்ல மட்டும் எப்படி சார் இப்படி ஸ்மால் குவான்டிட்டி அலோவ் பண்றாங்க அப்படின்னு. சில கமாடிட்டிஸ் டெலிவரி பேஸ்டா அலோவ் பண்றாங்க, அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஒரு பக்கம் டாக்ஸ், அப்புறம் எந்த ஸ்பாட், எங்க ஊர்ல போய் டெலிவரி எடுக்கிறதுன்னு. இன்னொரு விஷயம், பெரும்பாலும் ஒரே ஒரு முறை கச்சா எண்ணெய் மட்டும் நெகட்டிவ்ல போனுச்சு ஃபியூச்சர்ஸ்ல, அந்த இதுல ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால. பட் இந்தியால வந்து கமாடிட்டிஸ் பொதுவாக என்னைக்காவது தங்க விலை 0 ஆகுமா? நீங்க பங்குனுடைய விலை 0 பார்த்திருக்கீங்க. ஆனால் வெள்ளியினுடைய விலையோ தங்கத்தினுடையோ 0 ஆகுறது இல்லை. அதனால கம்பேரிட்டிவ்லி கமாடிட்டிஸ்ல வந்து பொதுவாக ஸ்பாட் மார்க்கெட்ல ரிஸ்க் குறையும். ஃபியூச்சர்ஸ்ல போய் ஃபியூச்சர்ஸ்குள்ள ரிஸ்க் இருக்கும் எப்போதுமே. ஏன்னா ஒண்ணுக்கு 10 இருக்குல்ல, 10 மடங்கு, 5 மடங்கு, 30 மடங்குன்னு இருக்கிறதுனால அதுக்குள்ள ரிஸ்க் இருக்கும். மற்றபடி விலை 0 ஆகுறது அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. செந்தில்குமார்ங்கிற நேரும் வைன் சைஸ்ங்கிற நேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. வைன் சைஸ் என்ன கேட்டிருக்காருன்னா, ரெஸ்பெக்டட் நாகப்பன் சார், நான் வந்து ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி வந்து ஐடி ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். விப்ரோ, மகேந்திரா டெக் எல்லாமே சொல்றாரு அவரு. இப்ப ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது, இப்ப நான் என்ன பண்றதை வச்சுக்கலாமா இல்ல வித்துறலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி பேச முடியாது.
பட் ஓவரால் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும் பொழுது நம்ம சொல்லியிருக்கோம், மொத்த முதலீடுன்னு எடுத்துக்கிட்டா அதில் அசெட் அலோகேஷன் இருக்கணும். இவ்வளவு கடன் பத்திரங்கள்ல, இவ்வளவு தங்கத்துல, இவ்வளவு வெள்ளியில, இவ்வளவு வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல, இவ்வளவு பங்குகள்ல. ரெண்டாவது என்ன முக்கியமான ரூல் என்னன்னா, அந்த பங்குகள்ல முதலீடு செய்யறதுன்னு முடிவு பண்ண உடனே அதுக்குள்ள டைவர்சிஃபைடா இருக்கணும். இந்த செக்டார்ல இவ்வளவுதான், ஐடி செக்டாரா 10% தான் நான் போட போறேன். என்னுடைய 100 ரூபாயில 30 ரூபாய் நான் வந்து பங்குகள்ல போட போறேன்னா, அந்த 30 ரூபாயில 3 ரூபாய் தான் நான் வந்து ஐடி செக்டார்ல போடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும். அது 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், பட் ஒரு லிமிட் வச்சுக்கணும். அது டைவர்சிபிகேஷன், அது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நம்ம வந்து போட்டோம்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஒரே துறையில் அதிகமா முதலீடு செய்யும் பொழுது அதில் உள்ள நல்லதும் வரும், கெட்டதும் நமக்கு வரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இது முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். நான் ஹேவிங் செட், இப்போ அவர் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ, அதனாலதான் இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க. இப்ப இதுல நீங்க சொன்ன நிறுவனங்களே கூட சில நிறுவனங்கள் ஏஐ போக்கஸ்டா நாங்களை மாற்றிக்கொள்ளலாம், தகவமைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒருவேளை அவங்க மாத்திக்கிட்டு அந்த துறையில் அவர்கள் மேல் வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்றால் அந்த நிறுவனங்கள் தப்பிச்சுக்கும். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன நிறுவனங்கள் எல்லாமே வந்து நம்ம நேற்று பேசும் ஒரு நாட்களுக்கு முன்பு கூட சொன்னேன், கேஷ் ரிச் கம்பெனிஸ், டெட் கிடையாது, ரியல் எஸ்டேட் நிறைய இருக்குது, வேணும்னா ஆளை கூட்டலாம், குறைக்கலாம், அதனால அவங்க காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி பல சௌகரியங்கள் இருக்கிறதுனால பெரிய அளவுல நஷ்டம் வந்து கம்பெனியை மூடுற லெவலுக்குலாம் இதெல்லாம் எதுவும் போயிடாது. பட் இது வந்து பொதுவான நம்பிக்கை, இதுல விதிவிலக்குகள் இருக்கலாம். பட் ஆனால் இதை தாண்டி பார்க்கும் பொழுது நீண்ட கால அடிப்படையில அந்த ஏஐயும் தன்னுள் உள்ளடக்கி கொண்டு அதுல நம்ம எப்படி லாபம் அடைய முடியும்னு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நகரக்கூடிய நிறுவனங்களாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். மற்ற நிறுவனங்களை வந்து நம்ம ஒரு 50 ரூபா நஷ்டம், 100 ரூபா நஷ்டம்னு வைத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நம்ம போக்கஸ் பூரா இந்த ஏஐயும் சேர்த்து, ஏஐ மட்டும் வச்சுட்டு முன்னுக்கு வர முடியாது, மற்ற எல்லாத்தையும் சேர்த்து வரணும். ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏஐக்கு அடுத்து நிறைய சொல்றாங்க, இப்போ புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துக்கு தக்க தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் பேண்ட்விட்த் உள்ள நிறுவனங்கள், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள நிறுவனங்களை நம்ம போக்கஸ் பண்றது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா அமெரிக்காவிலேயே இந்த வாரத்துல வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பங்குகள் எதுன்னு பார்த்தா தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்தது, ஐடி செக்டர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், செமிகண்டக்டர், சிப், இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இந்த வாரத்துல. இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது இந்த மாற்றங்களில் இருந்து. ஒரே வழி நம்ம இந்த ரிஸ்க்ல இருந்து மிட்டிகேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து அசெட் அலோகேஷன், வித்தின் தி அசெட்ஸ் அலோகேட்டட் டைவர்சிபிகேஷன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சார் இப்போ நீங்க சொன்னீங்க அந்த கம்பெனி ஏஐல அப்டேட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா நம்ம செக் பண்ணணும். அதை நம்ம எப்படி சார் செக் பண்ண முடியும்? பொதுவாக நம்ம அந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் தெரியும். எங்க தெரியும்? ஒன்று, அந்த நிறுவனத்துடைய தலைவர் எங்கெல்லாம் பொதுவெளியில் பேசும் பொழுது என்ன சொல்றாரு, அவருடைய போக்கஸ் ஷிஃப்டா இருக்கா. ரெண்டாவது, அந்த நிறுவனம் வந்து ஒவ்வொரு காலாண்டு முடிவுகள் முடிவடைந்த பிறகு அவங்க வந்து ஒரு கால் போடுவாங்க, கான்ஃபரன்ஸ் கால் போடுவாங்க, பெரிய நிறுவனங்கள் எல்லாமே போடுவாங்க, பெரும் முதலீட்டாளர்களோடு. அதில் நம்ம கூட பங்கு பெறலாம் பல நிறுவனங்கள்ல. அந்த மாதிரி கால் போடும் பொழுது அந்த கால்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சா நல்லது. முடியலைன்னா அதுக்கு பிறகு அவங்க வந்து அதனுடைய டீடைல்ஸை, அந்த காலாண்டு முடிவுகள் எப்படி இருந்ததுன்னு ஒரு பவர் பாயிண்ட் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பவர் பாயிண்ட்ல பார்த்தா ஃபியூச்சருக்கான கைடன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்த காலாண்டுல, அடுத்த ஆண்டுல இது மாதிரி தொழில்நுட்பம் மாறும், அதுக்கு எங்களை இப்படி தகவமைத்துக் கொள்கிறோம், எங்களை மாத்திக்கிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலினுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கையே அப்லோட் பண்ணுவாங்க. அதை கவனமாக 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கொடுப்போம். கேட்டீங்கன்னா அதுல அந்த நிறுவனத்தினர் வந்து பேசுவாங்க, முதலீட்டாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்வார்கள், நம்மளும் கேட்கலாம். அதுல நம்ம வரக்கூடிய பதில் இருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். மூன்றாவதாக அந்த கால் டிரான்ஸ்கிரிப்ட் போடுவாங்க. ஆடியோ மட்டுமல்ல, டிரான்ஸ்கிரிப்ட் போடுவாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே படிச்சு பார்க்கலாம். அதுல என்ன இருக்குங்கிறது தெரியும். அந்த நிறுவனம் எப்படி செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது, இப்ப இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இந்த சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, இந்த ரிஸ்க் எப்படி மிட்டிகேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள் முதலீட்டாளர்களோடு. அதுல இருந்து நமக்கு பல இன்புட்ஸ் கிடைக்கும். நம்ம அது அடிப்படையில நம்ம வந்து அதை ஒரு முடிவுகளை எடுக்க முடியும். ஓரளவு சார், நம்ம நேரில் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப டீட்டெயிலா வந்து பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.